3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஹோல் கிராம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 6-7 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் இதில் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்ல மசாலாத்தூள் வாசனை வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வச்சிடலாம். மட்டனுக்கு தகுந்தாடி உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு இந்த அளவுக்கு இருக்கும். தேவைன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு நம்ம வதக்கி இதில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்காமலே இது கூடுதல் சுவையோடு நல்லாயிருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.